இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை நாம் தியானித்து ஜெபிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இயேசு இப்படியாய் சொல்லுகிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இந்த உலகத்தில் முதலாக ஆண்டவர் ஆதாம் ஏவாள் 2 பேரையும் உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்திலே பூமியிலே அவர்களை கொண்டு வந்து வைத்து அங்கே நிலத்தை பண்படுத்தவும் அதனை காக்கவும் கூடிய ஒரு வேலையை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். தோட்டத்தில் எல்லா விருட்சங்களின் கனிகளையும் நீங்கள் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை நீங்கள் ஒரு நாளும் புசிக்கக்கூடாது, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல சாத்தான் அவன் தந்திரமுள்ளவனாய் இருந்தபடியினாலே ஏவாளை வஞ்சித்தது நிமித்தமாய் ஏவாள் அதை பறித்து அதை சாப்பிட்டு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தபடியினாலே அவர்களுக்கு இந்த பூமியில் கொடுக்கப்பட்டிருந்த, இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்த அத்தனை அதிகாரங்களையும் அவர்கள் சத்ருவினிடத்தில் இழந்தவர்களாக, அவர்கள் தங்களையும் இழந்தவர்களாக, தேவ மகிமையை இழந்தவர்களாக அவர்கள் மாறிவிட்டபடியினாலே, முதல் மனிதனாகிய ஆதாம் தோற்று போனபடியினாலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இழந்து போன அந்த அதிகாரத்தை சத்ருவினிடத்திலிருந்து மீட்டு மீண்டும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று சொல்லி அவர் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மனிதனை ஒரு விசை இழந்துவிட்ட அந்த ஆண்டவர் மீண்டுமாய் அவனை தன்னோடு கூட சேர்த்து கொள்ளுகிறதற்கு சத்ருவினால் நியமிக்கப்பட்ட ஒரு விலைக்கிரயம், அவருடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியிலே சிந்தி தன்னையே ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய விலைக்கிரயம். இதனை புரிந்து கொள்ளும் வண்ணமாக ஒரு கதையிலிருந்து இந்த சம்பவத்தை நாம் இந்த காரியத்தை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். ஒரு ஊரிலே ஒரு சிறு பையன் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு படகு ஒன்றை அழகாக செய்து கொண்டு வந்தான். நல்ல நேர்த்தியான ஒரு படகு ஒன்றை செய்தான். அதை நிறையா செலவழித்து அந்த படகை செய்து அவன் ஒரு நாளிலே மழை வந்து ரோட்டிலே தண்ணி அதிகமாக ஓடும் பொழுது அந்த படகை அந்த தண்ணீரிலே விட்டு அதை அழகு பார்த்து கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட நேரத்தில் வேகமாக தண்ணீர் ஓடி வந்தபடியினால் அந்த படகு தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டது. இவன் பின்னாக ஓடி பார்த்து அந்த படகை காப்பாற்ற முயற்சித்தான். ஆனாலும் அதனுடைய கை நழுவி அந்த படகு வேகமாக சென்று விட்டது. இவனுக்கு மிகுந்த வேதனை, மிகுந்த ஒரு பாரம். நான் இவ்வளவு நாளாக கஷ்டப்பட்டு உருவாக்கின இந்த படகை நான் இழந்துட்டேனே, இதற்காக நான் எவ்வளவோ செலவு பண்ணினேன், என்னுடைய முதல் படைப்பாக நான் இந்த காரியத்தை நான் உருவாக்கி இருந்தேனே, இப்பொழுது நான் இதை இழந்து விட்டேனே என்று சொல்லி மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு நாளில் அவனுடைய அம்மாவோடு கூட ஒரு கடை தெருவுக்கு செல்லும் பொழுது அதை ஒரு கடையிலே அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த கடையில் இவன் செய்த அதே படகு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இவன் அருகிலே போய் பார்த்தான், இவன் செய்த அதே படகு தான். இவன் உடனே இது என்னுடைய படகு, நான் எடுத்துக்கொள்ளட்டும் என்று கடைக்காரனிடம் கேட்டபொழுது அவன் சொல்லிவிட்டான், கண்டிப்பாக இது இத்தனை ரூபாய்க்கு தான் நான் விற்பதற்காக வைத்திருக்கிறேன், இவ்வளவு பணம் கொடுத்தால் தருகிறேன், உன்னுடைய படகு என்பதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது? இத்தனையான விலைக்கிரயத்தை நீ செலுத்தினால் மாத்திரமே இந்த படகை நீ உனக்கு சொந்தமாக்கி கொள்ள முடியும் என்று சொல்லி கண்டிப்பாக கூறிவிட்டான். இவனுக்கோ மிகுந்த ஒரு வேதனை, தான் உண்டு பண்ணின படகை பார்த்து விட்டான். ஆனால் அது இன்னொருவனுடைய கைகளில் இருக்கிறது. அதற்கென்று அவன் கேட்ட அந்த விலை மிகவும் அதிகமான பணத்தை கேட்டபடினால் இவன் சிறுவனாக இருந்தபடியினால் இவனிடத்தில் அந்த பணம் இல்லாததினால் வீட்டிற்கு திரும்பி வந்து விட்டான். இவன் ஒரு தீர்மானம் எடுத்தான், எப்படியாகிலும் அந்த கடைக்காரன் சொன்ன பணத்தை நாம் சம்பாதித்து
அந்த கடைக்காரனிடத்தில் கொடுத்து அந்த படகை மீட்டு கொண்டு வந்துவிட வேண்டும் என்கிற ஒரு மிகுந்த வாஞ்சையினாலே அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு வருகிற மற்ற நேரங்களில் அம்மாவினிடத்தில் போய், அம்மா, நான் இந்தந்த வேலைகளெல்லாம் நான் உங்களுக்கு செய்து தருகிறேன், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் என்று சொல்லி கேட்டு அநேக நாட்கள் கழித்து அந்த வேலை செய்து அவனுக்கு கிடைத்த அந்த சம்பாத்தியத்தை எடுத்துக்கொண்டு ஓடோடி போனான். அந்த கடைக்கு போனான். அந்த கடையில் அதே படகு அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அது விற்பனை ஆகாமல் இருந்தது. இவனுக்கு மிகுந்த சந்தோஷம். வேகமாக போய் அந்த கடைக்காரனிடம் அவன் சேர்த்து வைத்த அந்த கடைக்காரர் கேட்ட அத்தனை பணத்தையும் செலுத்தி அந்த படகை வாங்கி கொண்டு தன்னுடைய மார்போடு அணைத்து கொண்டு வந்தான். அந்த படகை பார்த்து சொன்னான், இனிமேல் உன்னை யாருமே என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் உன்னை உருவாக்கினதும் நான்தான். இப்பொழுது நீ தொலைந்து போனாய். மீண்டும் உன்னை சொந்தமாக மாற்றுகிறதற்கு நான் இவ்வளோ பெரிய விலைக்கரையத்தை செலுத்தி நான் உன்னை மீட்டிருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மார்போடு கூட அந்த படகை தழுவிக்கொண்டு அவன் வீட்டிற்கு வந்தான். இந்த கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவின் அந்த அவருக்காக அவராலே நாம் உருவாக்கப்பட்ட நாம் தம்மாலேயும் தமக்காகவும் எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த இயேசு சத்ருவினுடைய சதியினால் நம்மை இழந்த பொழுது மீண்டுமாய் நம்மை தேடி அவரோடு கூட வைத்து கொள்ளும்படியாக, தம்மோடு கூட இருக்கும்படியாக, நம்மை ரட்சித்து கொள்ளும்படியாக இந்த உலகத்திற்கு வந்த பொழுது இந்த உலகம் கேட்ட விலை அந்த மனிதனாகிய நம்மை மீட்பதற்கு, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நம்மை வாழ வைப்பதற்கு சத்ருவானவன் இந்த உலகம் கேட்ட விலை அவருடைய உயிர். ஆகவே ஆண்டவர், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரண படவும் வந்தேன் என்று சொல்லி தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் இந்த பூமியில் சிந்தி தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, நீங்கள் மீண்டும் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, என்னுடைய இரத்தத்தினாலும் என்னுடைய ஜீவனினாலும் உங்களை நான் மீட்டு கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி 2ஆம் முறையாக நம்மை தனக்கு சொந்தமாக மாற்றியிருக்கிறார். இதை புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நான் எனக்கு உரியவன் அல்ல, நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன். கிறிஸ்து எனக்காக விலையேறப்பெற்ற தன்னுடைய இரத்தத்தை எனக்கு விலையாக கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவன். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து வாழுவேன் என்று தீர்மானிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு நம்மில் மகிமைப்படக்கூடியவராய் இருக்கிறார். நாம் அவருக்கு இரட்டத்தனையான சொந்தமாக இன்றைக்கு நாம் இருக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விடுதலை கொடுத்தீர், ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர்.